நேயர்களுக்கு வணக்கம். டிவிகேல பிரச்சாரம் பண்றதுக்கு ஆளே இல்லப்பா. தலைவர் போனாரு, பொம்மை போச்சு, மேடை ஆர்டிஸ்ட் போட்டாங்க. இப்போ ஹாலோகிராம் வந்துருச்சு. அந்த ரேஞ்சுக்கு டிவிக்கு என்ன பண்றாங்க கொண்டு வரும். மாற்று அரசியல் சொன்னீங்களே, இதுதான் அந்த மாற்று அரசியலோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு ஒவ்வொரு வாக்காளர்களையும். ஏன்னா ஆரம்பத்துல நான் மாற்று அரசியல் கொண்டு வரேன். இங்க திமுக, அதிமுக ஆட்சி செஞ்சிருச்சு. சோ இந்த ஆட்சியை மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னா நான் புதுசா ஒரு ஆட்சியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் விஜய் அவர்கள். ஆனா இங்க மாற்று அரசியலை கொடுத்தாரா அப்படின்னா இல்லவே இல்ல. பழைய அரசியல் எடுடா, இந்தாடா புடிடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பழைய அரசியலை கையில தூக்கி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். உண்மையிலேயே இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இங்க திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்தாரு, அதிமுக விமர்சித்து வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்க கட்சி விமர்சனத்துக்குள்ள ஆயிருக்கு. அதுவும் யாரால ஆயிருக்கு? தலைவராலே ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மணி நேரமும் இங்க வந்து பொன்னாக விளங்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு மினிட்ஸ் கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. கிட்டத்தட்ட 9 நாட்கள் தான் இருக்கு. இந்த 9 நாட்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா சூறாவளி பிரச்சனத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு தொகுதியும் கவர் பண்ற ரேஞ்சுக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இங்க ரொம்பவே என்ன பண்றாங்க, சுழல் மாதிரி சுழன்று இருக்கிறாங்க. இந்த வயசுலயும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும், வயது மூப்ப அவங்க காரணம் காட்டி தோய்ந்து போல ரொம்பவே என்ன பண்றாங்க, ஸ்பீடா என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க. ஆனா கிடைச்ச வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்றவர் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு. இதனால ஒவ்வொரு வேட்பாளர்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் தலை காட்ட முடியலையா, போனா விஜயை விமர்சிக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் செய்யற காரியத்தை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். என்னப்பா உங்க தலைவர் எங்களெல்லாம் பாக்குறதுக்கு வரமாட்டாரா? ஏன் எங்க தொகுதிக்கெல்லாம் வரமாட்டாரா? ஏன் தொகுதிக்கெல்லாம் வந்தா அவருன்னா என்ன ஆயிட போகுது? மத்த இடத்துக்கெல்லாம் போறாரு, இந்த தொகுதிக்கு வர மாட்டேங்கிறாரு, எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்கிறாங்களாம். சோ இப்பவே வராதவரு எப்படிப்பா இவர் முதலமைச்சர் ஆயிட்டா வந்துருவாரு? எப்படிப்பா இவங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு? எப்படிப்பா எங்களோட உணர்வுகள், எங்கள் வழிகள் அவருக்கு புரியும் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இதனால ரொம்ப வெக்ஸான வேட்பாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பொம்மையை செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அம்மா எங்களால வந்து விஜயை கொண்டு வர முடியல, அதனால விஜய் மாதிரி இருக்கிற பொம்மையை நம்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற மக்கள் முட்டாளா? ஒரு பொம்மையை கொண்டு வந்துட்டா நாங்க ஓட்டு போடுறோமா? அந்த அளவுக்கு நாங்க முட்டாளா இருக்கிறோமா, இல்ல அந்த அளவுக்கு விஜய்க்கு நாங்க அடிமையா இருக்கிறோமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டதுனால அடுத்தது என்ன பண்றாங்க, சரி பொம்மையை கொண்டு வந்தாதான் நீங்க எங்களை ஏய்றீங்க, அதனால என்ன பண்றோம், விஜய் மாதிரியே இருக்கிற ஒரு மேடை ஆர்டிஸ்ட கொண்டு வந்துரும். இவர் பார்க்க HSL விஜய் மாதிரியே இருப்பாருமா, இவர் கை காலெல்லாம் ஆட்டுவாரு, தலையில ஆசுவாரு, பேசுவாருமா அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா விஜய்க்கும் விஜய் மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கும் விவரம் தெரியாம வேறுபாடு இல்லாம கொண்டு வந்துட்டா நாங்க ஓட்டு போட்டுருவோமா? எங்களா அவ்வளவு அடிமுட்டால் வச்சுருங்க, நீங்க தான் தற்கூறினா நாங்களும் தற்கூரியா இருக்க முடியுமா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. எப்ப தலைவரும் வர மாட்டேங்கிறாரு, பொம்மையை கொண்டு போனாலும் நம்மள கேள்வி கேட்கறாங்க, விஜய் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போனாலும் நம்மள கேள்வி கேட்கறாங்க, என்னப்பா பண்றது, தத்துவமா விஜய் வந்து பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோகிராம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, விஜய் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து விஜய் பேசுற மாதிரி. இப்ப வேட்பாளர் இருக்கிறாருன்னா வேட்பாளர் பக்கத்திலேயே விஜய் நின்னு பேசுவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சாரங்கள் ஏற்படுறாங்க. என்னப்பா டிவிக்கு இந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு, இதுதான் உங்க மாற்று அரசியலா? பொம்மையை கொண்டு வந்தீங்க, விஜய் மாதிரி ஒரு ஆட்களை கொண்டு வந்தீங்க, இப்ப எங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஹலோகிராம் ஸ்கிரீனை கொண்டு வந்து என்ன பண்றீங்க, பேச வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எங்கப்பா எடுக்கும்? எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்ய மாட்டாங்க ஐயா. மக்களை பாக்குறதுக்கு, மக்களோட மக்களை நிக்கிறதுக்கு இந்த வயசுல முதல்வரா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும் வர்றாங்க, வேட்பாளர்கள் ஆதரித்து எங்க தொகுதிக்கு வர்றாங்க, எங்களோட நிக்கிறாங்க, வெயில் பாக்குறது இல்ல, புழுதி பாக்குறது இல்ல, கஷ்டத்தை பாக்குறது இல்ல, வர்றாங்க. உங்க தலைவருக்கு என்னையா கேடு? ஏன் வர மாட்டேங்கிறாரு? அவரு சொகுசா வாழ்ந்துட்டு இப்ப சொகுசு அரசியலே செஞ்சுட்டு போனா முடியுமா? மக்கள் நாங்க வெயில நிக்கிறோம், எங்க கூட வந்து வெயில நிக்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சும்மா இந்த பொம்மை எடுத்துட்டு வந்துருது, ஸ்கிரீன் அலோகிராம் எடுத்துட்டு வந்துருது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாதிரியே ஒரு ஆளை புடிச்சுன்னு வந்துருது, இதெல்லாம் செட் ஆகாது தம்பி அப்படின்னு பலரும் என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி போயிச்சு பாத்தீங்களா டிவிகேல இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இதுதான் கதி. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, போற இடத்துல விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறாரா, வேட்பாளர்களை ஆதரிக்கிறாரா? கிடையாது. தன்னை தான் முன்னிறுத்தி என்ன பண்றாரு, வாக்கு கேட்கிறாரு. இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம போலனாலும் நம்ம முகத்தை பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளவு அடிமையா இருக்கிறாங்களான்னு, அவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்களா, நீங்க தான் தற்கூரி, நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா சொல்லலாம், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாதிரி தான் விஜயோடைய வேட்பாளர்களும் விஜய் கட்சி ஆட்களையும் பொதுமக்கள் நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா மக்கள் கிட்ட நீங்க என்ன வேணா கொண்டு போனா
மக்கள் உங்களுக்கு கண்மூடி ஓட்டு போட்டுருவாங்களா? நெஜத்துல வந்து நிக்கணும் சார். நெஜத்துல வந்து மக்களோட மக்களா நிக்கணும். இப்ப பாத்தீங்களா, விஜய் அவர்கள் ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்துருவாரு. அதுக்கு முன்னாடிலாம் கைய மடிச்சுட்டு வருவாரு. இப்ப ஃபுல் ஹேண்ட் போட்டு வருவாரு. ஏன்னா கை கருத்துருதான் வெயிலுக்கு வந்தா. சோ அதனால ஃபுல் ஹேண்ட் போட்டுனே வராரு. அந்த அளவுக்கு ஒரு சொகுசு விஜய்க்கு கேக்குது. ஏசி வண்டி தான், ஏசி கேரவன் தான், எல்லாமே அவர் ஏசில குளு குளு இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. வெயிலுக்கு வந்தாதாய்யா, களத்துக்கு வந்தாதாய்யா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், இந்த வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களோட மக்களை நிக்கிற ஒரு தலைவருக்கு தான் தெரியும். அந்த விதத்துல நீங்க திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுகவை எடுத்துக்கோங்க, விசிகாவை எடுத்துங்க, ஏன் பாஜக கூட வருதுங்க. ஏன்னா ஏங்க இவருக்கு வரமாட்டேங்கிறாரு? மக்கள் மத்தியில எனக்கு வரவேற்பு இருக்கு, பெண்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில எனக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிக்கிறார்ல. ஆனா இந்த வரவேற்பை மட்டும் வச்சு நம்மளுக்கு வாக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு தான் தோன்றி தனத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு தான் பாக்கணும். மக்கள் எல்லாம் சும்மா கிடையாது. உங்களுக்கு வர கூட்டத்தை நீங்க தக்க வைக்கணும்னா நீங்க இறங்கி வரணும். நான் இங்கதான் இருப்பேன், எல்லாரும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேற்றுமை இருக்குல்ல, அது இந்த தேர்தலுக்கு காணாது. நீங்க அப்படி மக்களை நினைக்க கூடாது. மக்களோடு மக்களை யார் நிக்கிறா, மக்களுக்காக வந்து யார் நிக்கிறா, அதுதான் இங்க எல்லாரும் நோட் பண்ற ஒரு விஷயமா இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் செய்யற மாற்று அரசியல் இதுதானே கண்டி. மத்தபடி உண்மையா மக்களுக்கான ஒரு மாற்று அரசியல் கொண்டு வர போறாரா, மக்களுக்கான ஒரு அரசு கொண்டு வர போறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம் தான். இன்னைக்கு பொம்மை போய் அதே போல விஜய் மாதிரி இருக்கிற ஆட்கள் போய் இப்போ ஹலோகிராம் வந்துருச்சுன்னா அடுத்து இவங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கு தற்கூரிகளாக்குறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. சோ இவங்கதான் தாவேக்காவுடைய வேட்பாளர் இருக்காங்க. அவங்கதான் தற்குறித்தனமா யோசிச்சு மக்களே தற்குறித்தனமா ஒரு முட்டாள்தனத்துக்கு கொண்டு வரதுக்கு பாக்குறாங்கல்ல. இதுதாங்க ஒரு பெரிய மாற்று அரசியல். இந்த மாற்று அரசியலுக்காக எல்லாரும் என்ன பண்ணணும், கை தட்டி விஜய் வரவேற்கணும் அப்படின்னு தான் நம்ம புகழாரம் சூட்டணும் அப்படின்னு பார்க்கப்படுது. சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.